திருபுவனம் இளைஞர் வழக்கில் முக்கிய சாட்சியம் அளித்த இளைஞர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர். கடந்த ஜூன் 27 அன்று இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி அவருடைய மகள் நிக்கிதாவின் காரில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் நகை காணாமல் போனது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் போலீசாரின் கண்மூடித்தனமான தாக்குதலால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டு திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த கண்ணன், பிரபு, சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன் ஆகிய குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டு 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். சிவகங்கை எஸ்பி ஆசிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து மானாமதுரை டிஎஸ்பியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தனிப்படை போலீசார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்து அஜித்தை தாக்கும் வீடியோ காண்போரை கலங்க செய்கிறது. அஜித்தை பிவிசி பைப் மற்றும் இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கினார்கள். அந்த வீடியோவில் இருந்த காவலர்கள் யாரும் சீருடை அணிந்திருக்கவில்லை. கலர் சட்டை, டி ஷர்ட், லுங்கி என சாதாரண உடையில் இருந்தார்கள். செருப்பு காலுடன் அஜித்தை கடுமையாக புதைத்து உள்ளார்கள். இதனையடுத்து காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்குவதை சத்கீஸ்வரன் என்பவர் வீடியோ எடுத்துள்ளார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான போது அந்த வீடியோவை அவர் ஆதாரமாக சமர்ப்பித்தார். அப்போது நீதிபதிகள் வீடியோவை எங்கிருந்து எடுத்தீர்கள், என்ன நடந்தது, எவ்வளவு நேரம் வீடியோ எடுத்தீர்கள், யார் யார் அங்கிருந்தார்கள் என பல கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு சக்தீஸ்வரன் கோவிலுக்கு பின்புறம் உள்ள கழிவறையிலிருந்து வீடியோ எடுத்ததாகவும் சிறிது நேரம் மட்டுமே வீடியோ எடுத்ததாகவும் போலீசார் தன்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்கின்ற பயத்துடனேயே வீடியோ பதிவு செய்ததாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருக்கும் சக்தீஸ்வரன் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் ரவுடிகளுடன் தொடர்பில் உள்ள காவலர்கள் ஏற்கனவே தன்னை மிரட்டினார்கள் என்றும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலர் ராஜா கடந்த 8ஆம் தேதியே தன்னை மிரட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதால் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.